பண்ணாரு, அவர் பார்த்துருக்கிறார். அவர் சொல்றார், நான் பார்த்தேன்னு சொல்றார். அவர் நல்லவர் தான். என் கெட்ட நேரம் கூட அடுத்து இன்னொருத்தர் சொல்றாரு, நான் கூட பார்த்த மாதிரி ஞாபகம். என்னங்க இதெல்லாம் சமய சந்தர்ப்பம். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு உண்மை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க எல்லாருக்கும். உண்மையான சத்தியம், எனக்கு இன்னை வரைக்கும் சைக்கிளே ஓட்ட தெரியாது. நம்புறீங்களா தம்பி? டேய், எனக்கு 61 வயசு ஆச்சு, இன்ன வரைக்கும் 22 தேசங்களுக்கு போயிருக்கிறேன். நிறைய தேசங்களுக்கு பலமுறை போயிருக்கிறேன். யூகேக்கெல்லாம் 85 போயிட்டு வரேன். ஒவ்வொரு சின்ன சின்ன எனக்கு யூகேல தெரியாத ஊரே இருக்காது. சரி, அதெல்லாம் பெருசு இல்லை. அது என்ன தெரியாது, சைக்கிளே ஓட்ட தெரியாது. நான் ஒரு குண்டு அம்மாவை ஸ்கூட்டரில் ஓட்டின்னு போனேன்னா அது எப்படி இருக்கும்? என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? இருந்தாலும் இருக்குன்றாங்க இந்த அம்மா. அப்போ ஒரு பொய்யை 10 தடவை சொன்னால் என்ன ஆயிடுது அது? ஆனால் அது உண்மை அல்ல. கர்த்தர் தான் நம்முடைய நீதியை விளங்க பண்ணுகிறவர். உலகத்தில் 1000 கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து ஒன்று போட்டிருக்குது, வாதை இருக்குதுங்களா? வாதை இருக்குதுங்களா? வாதை என்ன பாருங்க, யாருக்கு வியாதி? யாருக்கு வியாதி? யாருங்க அவருக்கு? எலிசா செத்து போன பிள்ளையை உயிர்ப்பித்தான். ஆனா அதே எலிசாவுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்துச்சு. எது உண்மை? இப்போ ரொம்ப கேள்வி கேட்கிறேன்ல. எலிசா செத்து போன பிள்ளையை உயிர்ப்பித்தான். ஆனா அதே எலிசாவுக்கு அடுத்த அதிகாரத்தை என்ன வந்துச்சு? எது உண்மை? எது உண்மை? என்ன பிரதர், எது உண்மை? இரண்டு உண்மை. சூப்பர். செத்துப்போன பிள்ளை உயிர்ப்பித்த எலிசாவுக்கு தன்னை உயிர்ப்பிக்க தெரியாதா? ஆனால் தேவன் அனுமதி இல்லாம வாழ்க்கை நடக்காது. என்ன ஒருத்தர் பார்த்து கேட்டாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு பாடுறீங்களே, உங்களுக்குலாம் வியாதியே வராதான்னு. நல்ல கேள்வி இல்லை? ஆனா என்ன, நல்ல கவனிங்க, உலகத்தானுக்கு வியாதி வந்தா வாரிக்கொண்டு போகும், நமக்கு வியாதி வந்து விசிட் பண்ணிட்டு தான் போகும். என்னங்க, உலகத்தானுக்கு வியாதி வந்தா, என்னோட பைபாஸ் பண்ண நிறைய பேர் இன்னைக்கு இல்லை. எனக்கு 5 பைபாஸ் பண்ணிருக்குது, 5 bypasses. ஸோ இதுக்கு மத்தியில் எனக்கு நினைக்கிறேன் ஒரு 26 தேசங்களுக்கு போயிருக்கிறேன் ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம். இந்த கடந்த மாசத்தில் மட்டும் 63,000 கிலோமீட்டர் ஆகாயமானதில் டிராவல் பண்ணியிருக்கிறேன். 63,000 miles 5 bypasses பண்ணி. இது முடியுமா? ஒன்லி பை ஏர். அது இல்லாமல் கப்பலில், ட்ரெயினில், பல ஆயிரங்கள் கார், பல மைல்கள் காரில். இதெல்லாம் நான் ரொம்ப சூப்பர்மேன் சொல்கிறதுக்கு இல்லை. இவைகள்லாம் உண்டு. இவர்களுக்கு மத்தியிலே தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. புரியுதா உங்களுக்கு? 13 விமானங்களில் பிரயாணம் பண்ணிருக்கிறேன் 2 மாதத்தில். 13 ஏர்லைன்ஸில். கெட் ஆஃப், கெட் ஆன், டேக் ஆஃப், எல்லாமே ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினைக்கக்கூடாது வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம். நேற்று கூட ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட், 113 பேர் செத்துட்டாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த அதனால் போட்டிருக்குது வழக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? சத்தமாக சொல்லுங்க, என்ன உண்டு? வாதை. அதில் ஒரு வார்த்தை இருக்குது, இவையெல்லாம் எனக்கு எதிரே இருக்கிறது. என்னங்க இவையெல்லாம் எனக்கு? ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்பர் ஒன் என்னது? நம்பர் 1 பதில் பெறாத ஜெபங்கள். நம்பர் 2 கொடுமை. நம்பர் 3 என்னங்க? நிறைய பாதுகாப்பு இல்லை. நம்பர் 4 அக்கிரமம்னா கிரமத்துக்கு மாறான எல்லாமே கிரமமா இருக்குது. நல்லா ஜெபம் பண்றோம், புருஷன் குடிகாரனா இருப்பார். நல்லா ஜெபிக்கிறோம், பையன் குடிகாரனா இருப்பார். பரவாயில்லை, அதான் கிரமத்துக்கு மாறான. 5 என்னங்க? பேட் திங்ஸ், ஆல்வேஸ் பேட், நத்திங் இஸ் குட். எதுவுமே நல்லது நடக்கவே இல்லை. 6வது இழப்புக்கள். அடுத்து என்னங்க? காரணம் இல்லாத குற்றச்சாட்டுக்கள். 8வது எல்லாம் நிமிந்து பாருங்க, இவை எல்லாம் எனக்கு எதிரே இருக்கிறது, எனக்கு எதிராயும் இருக்கிறது. தமிழ் புரியுதா? இவையெல்லாம் எனக்கு எதிரே இருக்கிறது, எதிராயும் இருக்கிறது. நீங்கள் எனக்கு எப்படி இருக்கிறீர்கள்? இப்போ நான் உங்களுக்கு எப்படி எங்க இருக்கிறேன்? ஆனா என்னவா இல்லை? என்ன ஒத்துக்கிறீங்களா? சீக்கிரம் முடிச்சிட்டாலே எனக்கு சாதகன்றீங்களா? இப்போ நான் உங்களுக்கு எதிரே இருக்கிறேன், ஆனால் எப்படி இல்லை? இப்போ எதிராக இல்லை. ஆனால் அவர் சொல்றாரு, இவை எல்லாம் எனக்கு எதிரே இருக்கிறது,
எதிராகவும் இருக்கிறது. ஒரு சின்ன கேள்வி, கோச்சிக்க மாட்டீங்களா? உங்க கேள்வி கேட்டேன். இவ்வளோ பிரச்சனை இருந்தால் அவங்களால அன்னைக்கு ஜெபிக்க முடியுமா? ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், எல்லாரும் மனைவி பிள்ளை எல்லாரும் உங்களை மேல ஒரே குற்றச்சாட்டு, அடுத்து தீவினை, அடுத்து ஏமாற்றங்கள். புரியுதா உங்களுக்கு? பதிலே இல்லை. நீங்க பண்ண ஜபத்துக்கே உங்களுக்கு பதில் இல்லை. உங்கள்கிட்ட எவன் ஜெபம் பண்ணுவான் வந்து? நீங்க பண்ண ஜபத்துக்கே உங்களுக்கே பதில் கிடைக்காது. ஆரம்பத்தில் சொன்னேன், காலையில் எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இருப்பது என்பது ஆசீர்வாத நிறைவல்ல, இல்லாம என்பது ஆசீர்வாத குறைவல்ல. நீங்க என்ன நினைக்கிறோம்? எல்லாம் இருந்தாருன்னா, புரியுதா உங்களுக்கு? எல்லாம் இருந்துச்சுன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. அப்படி கிடையாது. புரியுதா? இன்னைக்கு சில பேர் விட பார்க்குறோம், எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ ஒருத்தர் இருக்கிறா, அது வந்து பிபிஎம் பிஎல் நிறைய படிச்சு எம்ஹெச்ஆர்எம் படிச்சிருக்கா. ஒரு சின்ன வயசில் அவளுக்கு நடந்த ஒரு சம்பவம் நினைக்கிறேன், 5th கிளாஸ் படிக்கிறா அவ. அன்னைக்கு அவளை தேடி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தா. அந்த ஃப்ரெண்டு வந்த உடனே சொல்கிறேன், என்கிட்ட அறிமுகப்படுத்துகிறா, டேடி அவங்க ரொம்ப ரொம்ப பணக்காரங்க டேடி அப்படின்னா. எப்படிங்க? ரொம்ப ரொம்ப பணக்காரங்க. நான் கேட்டேன், எப்படி சொல்கிறேன் அப்படின்னு. டேடி அவங்க வீட்டில் கலர் டிவி இருக்குது அப்படின்னா. என்னங்க? நான் பணக்காரன் சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு கொக்கோ கோலாலாம் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா பணக்கார பொண்ணு இல்லையா, பெப்சிலாம் வாங்கி கொடுத்தேன். அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், பாப்பா உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? எங்கள் அப்பா கோயம்பேட்டில் கத்திரிக்காய் விற்கிறாரு. இவ என்ன நினச்சிட்டா, அந்த வீட்டுக்கு போயிருக்கிறா. எங்கள் வீட்டில் எல்லாமே இருந்துச்சு, எங்கள் வீட்டில் எல்லாம் இருந்துச்சு, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தாரு. ஆனால் எங்கள் வீட்டில் என்னென்ன டிவி மட்டும் இல்லை. எங்கள் மாமியார் வந்து ஒரு ஐபிசி போதகர் மனைவி. அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, டிவி வாங்கினா உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? எங்கள் மாமியார் வந்து டிவி வாங்கிட்டோம்னா உங்கள் வீட்டுக்கு நாங்கள் டிவி ரொம்ப நாள் வாங்கலை, இப்போ தான் பின்மாறிட்டோம், இப்போ தான் வாங்கிட்டோம். இப்போ எல்லா பாஸ்டரும் பின்மாறிட்டாங்க, நான் மட்டுமா? அப்போ எங்கள் வீட்டில் டிவி தவிர மற்ற எல்லாம் இருந்துச்சு. அப்போ என்ன நினச்சிட்டா, டிவி வச்சிருந்தா அவங்க என்னது? ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் அப்பா கோயம்பேட்டில் கத்திரிக்காய் விற்கிறாரு. அப்போ இவளுக்கு என்ன புரியுது அவங்களுக்கு? நான் சொல்கிற விளங்குதா எல்லாருக்கும்? இன்றைக்கி நம்ம இதை பார்த்தா பெருசு பணக்கார நினைக்கிறோம். 2 வீலர் 4 வீலர், இதில் பாதி பேர் இன்ஸ்டால்மெண்ட்டு தான், சோஃபால இருந்து சேர் வரைக்கும். தேவன் தேவைகளை தான் தருவார், ஆசைகளை தரமாட்டார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் சத்தமா சொல்லுங்க. மொபைல் ஃபோன் கூட இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குற ஆட்கள் நம்ம கிட்ட இருக்கிறான் இப்போ, அது கூட இன்ஸ்டால்மெண்ட். அப்புறம் பரலோகம் போறது கூட டைரக்டா போக முடியாது, அது கூட இப்படிதான். எல்லாம் இப்போ சின்ன கேள்வி கேட்டேன், பிரதர் கேட்டேன், சிஸ்டர் நீங்களாம் பாட்டெல்லாம் பாடுறீங்க, கொஞ்சம் பக்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது நான் உங்களை பார்த்தா. இப்படிப்பட்ட நிலைகளில் உங்களால் ஜெபிக்க முடியுமா? ஆலயத்துக்கு வர முடியுமா? என்னங்க? ஒரு பக்கம் வழக்கு, ஒரு பக்கம் தீவினை, ஒரு பக்கம் கொடுமை, ஒரு பக்கம் அதாவது பதில் இல்லை, இன்னொரு பக்கம் அக்கிரமம், ஒரு பக்கம் வந்து ஏமாற்றங்கள். இத்தனைக்கு மத்தியில் ஒரு சின்ன கேள்வி, ஐயா பின்னால் உட்கார்ந்து இருக்கிறவங்கெல்லாம், உங்களால் அடுத்த வாரம் ஆலயத்துக்கு வர முடியுமா? எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் பாடுவோம். ஆனா எல்லாம் நிமிந்து உட்காருங்க. நான் சொல்ற என்னோட சேர்ந்து எல்லாரும் படிங்க. 2:1 எல்லாம் பைபிளை கையில் எடுங்க, பைபிளை கையில் எடுங்கன்னு சொன்ன எல்லாரும் சொல்லுங்க. நான் 2:1 சொல்லுங்க. நான் என் காவலிலே நின்று என் அரணிலே நிலை கொண்டிருந்து, எல்லாம் உங்க காதை பிடிங்க. தம்பி 2:1 சிஸ்டர் 2:1 தானே? படிங்க, சத்தம் மைக்கில் படிங்களேன். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும். எல்லாம் சொல்லுங்க, ஒரு ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க. நான் சத்தமா சொல்லுங்க. நான் என் காவலிலே தரித்து என் அரணிலே நிலை கொண்டிருந்து, என்ன பாருங்க, அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். என்ன பாருங்க எல்லாரும், மனம் ஒரு குரங்கு, அது சாதாரண குரங்கு இல்லை, சாராயம் குடிச்ச குரங்கு. என்னங்க? சின்ன கேள்வி கேட்குறேன் சிஸ்டர், நீங்க இப்படி இருக்கிற மாதிரி வீட்டில் இருப்பீங்களா? பக்தியோட இப்ப இருக்கிற மாதிரியே இதே மாதிரி பக்தியா வீட்டில் இருப்பீங்களா?
இங்கே தான் ஏஞ்சல், அங்கே போனால் லூசிஃபர். இங்கே தான் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப், அங்கே போனால் வாடா போடா கட்டின புருஷனை. சமீபத்தில் ஒரு கேஸ் வந்துச்சு என்கிட்ட. ஒரு அந்த சொல்கிறாரு, பாஸ்டர் என் மனைவி என்ன வாடா போடான்னு சொல்கிறா, கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள் பாஸ்டர். என்னங்க என் மனைவி என்ன அந்த மாட்ட கேட்குறேன், ஏன் சிஸ்டர் வாடா போடான்னு பேசுகிறீங்க? நான் ஸ்கூலில் டீச்சர் வேலை பண்ணி அது பழக்கமாயிடுச்சு, அங்கே பசங்களை வாடா போடான்னு சொல்லி. இந்த ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் ரொம்ப போனோம் சர்ச்சில், இங்கே அங்கே குதிக்கும், குரங்கு கூட தான் குதிக்குது. கேட்டால் சொல்லுது, நான் ஸ்கூலில் டீச்சர் அந்த புருஷனை வாடா போடா நான் பேசணும். ஆனால் இந்த அம்மா தான் சர்ச்சில் முன்னால் வந்து உட்காந்துருக்கும். அது வேற பெரிய கொடுமை, உங்களை சொல்லலை. சொல்லுங்க, வார்த்தை விட வாழ்க்கைக்கு வல்லமை. சத்தமா சொல்லுங்க, எதுக்கு வல்லமை? இதுக்கு வல்லமை இல்லை, இதுக்கு தான் வல்லமை. ஆக்ட் ஸ்பீக்ஸ் லவுடர் than the word. ஆக்ட் ஸ்பீக்ஸ் லவுடர் than the word. வார்த்தை விட வாழ்க்கைக்கு வல்லமை. சொல்லுங்க எல்லாரும். இப்ப நான் சொல்ல வந்த ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க, நான். சொல்லுங்க, இப்படிப்பட்ட நேரங்களில் அங்கும் இங்கும் ஓடி ஆடி மாற்று வழிகளை கையாள மாட்டேன். சொல்லுங்க, மாற்று வழிகள் தெரியும், ஆனால் அது எனக்கு பயன்படாது. புரியுதா? என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட நேரங்களில் இந்த பிரதர் வர்றார், அவர் சொல்லுவார், ஐயா இதை பண்ணி பாருங்க, அந்த அம்மா வருவாங்க, இதை பண்ணி பாருங்க, இன்னொருத்தர் வருவாங்க, இதை பண்ணி பாருங்க. ஹலோ, நான் எதை பண்ணாலும் கர்த்தரா பார்த்து எனக்கு ஒன்று பண்ணலைன்னா உலகத்தில் யார் பண்ணாலும் அது விருதா. அண்டர்ஸ்டாண்ட்? நீ காலையில் சொன்னேன், இந்த வண்ணத்து பூச்சி, பட்டுப்பூச்சி பார்த்துருப்பீங்க, அது ஒரு வலைக்குள்ள இருக்கும். அந்த பட்டுப்பூச்சி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதுவே சிறகடித்து வெளியே வரும். வெளியே வந்து பட்டு நூலை தரும், என்னை அழகுபடுத்தும். நான் உதவி செய்வதாக நினைத்து கொண்டு அதில் கையை வச்சேன், என்ன ஆகிடும்? பட்டுப்புழு என்ன ஆகிடும் சிஸ்டர்? செத்து போயிடும். அதனால திரும்ப சொல்லுகிறேன், மாற்று வழிகளை கையாள நினைச்சீங்கன்னா இன்னும் மோசமாயிடுவீங்க, காரியங்கள் சரியாய் மாறாது. எல்லாம் சொல்லுங்க, மாற்று வழிகள் தெரியும். பின்னால் உட்காருங்களாம், அம்மா பேசுங்கம்மா, நீங்க தனியா பேசிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, மாற்று வழிகள் தெரியும், ஆனால் அது பயன்படாது, இன்னும் என்னை மோசமாக்கி விடும். புரியுதா உங்களுக்கு? அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, ஏன் நீங்கள் அப்துல் காதரை பார்க்கக்கூடாது? எதுக்கு அப்துல் காதர்? எதுக்கு? என்னங்க, ஏன் வாஸ்து சாஸ்திரம் பார்க்கக்கூடாது? கிறிஸ்தவ வாஸ்து சாஸ்திரம் பார்க்குறாங்க, நாள் பார்க்க, நட்சத்திரம் பார்க்குறாங்க, கல் பார்க்குறான், என்னென்ன பேர் மாத்துறான். ஹலோ, கர்த்தரா பார்த்து உங்களுக்கு ஒன்று செய்யலைன்னா உலகத்தில் யார் பண்ணாலும் அது விருதா. சத்தமா சொல்லுங்க, தேவனா பார்த்து சொல்லுங்க எல்லாரும், எனக்கு ஒன்று செய்யவில்லை என்றால் இந்த உலகத்தில் யார் செஞ்சாலும் நோ யூஸ். சத்தமா சொல்லுங்க, யார்? நானா? புரியுதா உங்களுக்கு? பட் குனிங்க, இட்ஸ் a good idea, but it is not a God idea. Understand? It's a good idea. அவர் சொல்றது என்னதுதான்? மற்றவன் சொல்றது என்னதுதான்? குட் ஐடியா. அதில் ஒரு எடுத்துருங்க, அது என்னவா இருக்கணும்? தமிழும் புரியல, இங்கிலீஷும் புரியல. குட் ஐடியா. இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் பிரதர். இதை போட்டிங்கன்னா அது வந்துடும், இந்த ₹1,00,000 போட்டிங்கன்னா 10 லட்சம் ஆக்கிடலாம், அப்படியா? அடுத்த நாள் நீங்கள் பில் கேட் ஆகிடலாம். கேட்க நல்லா தான் இருக்கும். இந்த உலகம் மேலான ஒன்றை வாக்கு பண்ணும், ஆனால் கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கும். புரியுதா தம்பி? உலகம் மேலான ஒன்றை வாக்கு பண்ணும். புரியுதா உங்களுக்கு? அப்படியா இல்லலாம், இப்படி ஆயிடலாம், நீ இப்படி ஆயிடலாம், நீ எப்படியும் ஆக முடியாது, உள்ளதான் போயிடணும். ஆனால் கர்த்தரா தூக்கி எடுத்தார்னா அவர் கண்மலை மேல் உங்களை நிறுத்துவார். ஆமேன். சொல்லுங்க, இது குட் ஐடியா. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? பணக்கார பொண்ணு, புரியுதா உங்களுக்கு? 100 சவரன் நகை போடுவாங்க, வீடு, கார், பங்களாலாம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு நீ வேலைக்காரனா இருக்கணும். குட் ஐடியா. ஆனால் என்ன இல்லை, அது எது வேணும்? குட் ஐடியா வேணுமா, காட் ஐடியா வேணுமா? நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க? அப்படியா? கண்ண மூடி சொல்லுங்க. சில நேரங்களில் குட் ஐடியா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், அதை அப்படி போட்டுடலாம், இது இப்படி போட்டுடலாம். கேட்க எப்படி இருக்குது? தேன் வந்து பாயுது. ஆனால் ஒன்று, ஒரு 10 நிமிஷம் யோசிங்க. இட்ஸ் எ குட் ஐடியா, பட்
சொல்லுங்க எல்லாரும். எனக்கு என்ன வேணும்? குட் ஐடியா வேணுமா, காட் ஐடியா வேணுமா? தம்பி, நீங்க எந்த ஐடியாவை ஃபாலோ பண்றீங்க? குட் ஐடியா ஆர் காட் ஐடியா? சத்தமா சொல்லு தம்பி. திரும்ப சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒருவர் சபைக்குள் இருக்க வேண்டும். சபைக்கு வெளியே இருக்கிற எந்த ஆலோசனையும் உங்களை இடிக்கும், அது கட்டவே கட்டாது. புரியுதா உங்களுக்கு? பிள்ளைகளை, வாழை பிள்ளைகள் உங்களுக்கு சொல்றேன், புரியுதா உனக்கு? உனக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு சபைக்குள் இருக்கணும். சபைக்கு வெளியே இருக்கிற எந்த ஆலோசனையும் உங்க வாழ்க்கையை உயர வைக்காது, அது பள்ளத்தாக்குக்குள்ள கொண்டு போயிடும். ஆனா கர்த்தர் தான் எங்களை கொண்டு போவார். சொல்லுங்க எல்லாரும். அந்த ஒன்ஸ் அகைன் 2-1 சத்தமா. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார்? சத்தமா சொல்லுங்க. அவர் எனக்கு, சத்தமா சொல்லுங்க. அவர் எனக்கு, ஒரு நிமிஷம், என்னுடைய பாடுகள், என் வேதனைகள், என் கண்ணீர், என் போராட்டம், என்னுடைய இழப்பு, என் வியாதி, என் கஷ்டம் கட்டாயம் சொல்லுவார். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி, சில 2 வருஷம் முன்னால, அன்னைக்கு தான் எனக்கு சர்ஜரி. ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் பண்றேன் தெரியுமா? ஜெனரேட்டர் வேலை செய்யக்கூடாது, கரண்ட் வேலை செய்யக்கூடாது, டாக்டர் இன்னைக்கு வரக்கூடாது, இப்படிலாம் ஜெபம். நான் அதிகாலையில் தேவனோடு பேசினார். அதிகாலை என்ன பேசினார்? உன் நீதியை நான் விளங்க பண்ணுவேன். நிறைய கர்த்தர் அதிகாலை 4:30 மணிக்கு என்னோட கர்த்தர், எனக்கு 6:30 எனக்கு சர்ஜரி. ஃபர்ஸ்ட் டைம் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். இது வரைக்கும் 61 வயசில் ஆஸ்பத்திரியே நான் போனதே இல்லை. ஊசி போடுவேன். என்னையா ஜுரம் வந்தால் கேட்பேன் டாக்டர்கிட்ட, இந்த டாக்டர் ஊசி மட்டும் போடுவாரா, மாத்திரை கொடுப்பார், ஊசி போடுவாரான்னு கேட்பேன். அவ்வளோ பயம். ஆனால் அன்னைக்கு காலையில் காட் சஸ்டெயின் மீ. கர்த்தர் என்னோட பேசினார். ஏன் தெரியுமா? திரும்ப சொல்லுகிறேன், ஆங்கிலத்தில் வார்த்தை இருக்குது, to be forewarned is to be forearmed. தேவன் ஒன்றை அனுமதிப்பதற்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க, ஒன்றை அனுமதிப்பதற்கு முன்பதாக. you know English? Forewarned is to be forearmed. WARNED. Forewarned. FORE. Forewarned is to be forearmed. ARMED. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஒன்றை செய்ய முன்பதாகவே நம்மை அதற்கு ஆயத்தப்படுத்தி விடுகிறார். பேதுரு சொன்னாரு, நாளை சேவல் கூவ முன்னமே நீ என்னை மறுதலிப்பாய். என்னது இங்கிலீஷ்? வார்னிங். எதுக்கு தெரியுமா? டு பி ஆர்ம்ட். ARMED. சொல்லுங்க, ஆண்டவர் எப்பவுமே ஒன்று செய்யறதுக்கு முன்னால சொல்லிடுவார். எத்தனை பேர் அனுபவம் தெரியல, நாளைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. எனக்கு தெரியும், கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாலே நான் நார்வே என்ற இடத்துல இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு அந்த வாரத்துக்குள்ள, நான் ஜூன் மாதம் தான் வரணும் இந்தியாவுக்கு. ஆனால் திடீர் எனக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது, நீ இந்தியாவுக்கு போ, இந்தியாவுக்கு போ, இந்தியாவுக்கு போனேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி பஸ் ஏறலாம், டிக்கெட் எடுத்து மாற்ற முடியாது. அங்கெல்லாம் டிக்கெட்லாம் 2014க்கு நான் பிரேசில் போகிறேன். ஸோ இப்போவே டிக்கெட் ஃபுல். 214க்கே டிக்கெட் ஃபுல் இப்போ. ஸோ அப்போல்லாம் டிக்கெட் போக முடியாது. ஸோ பிரிட்டிஷ் ஏர்வேஸில் ஃபோன் பண்ணி கேட்டேன், இஸ் ஃபுல், யூ கேனாட், நீங்கள் முன்னால் போகவே முடியாதுன்னு. ஆனால் எனக்குள்ளே போன்னு சொல்லி ஏதோ ஒரு சத்தம் சொல்லுது. நான் தங்கியிருந்தேன் வீட்டில் சொன்னேன், நான் இந்தியாவுக்கு போக விரும்புகிறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இப்போ தான் வந்தீங்க, நிறைய கூட்டங்கள்லாம் இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் போகணுன்னு சொல்கிறீங்களேன்னு. ஏன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, அது கர்த்தரா என்னன்னு தெரியல, நீ போ நீ போ நீ போன்னு. ஸோ பிரிட்டிஷ் ஏர்வேஸ் கால் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, நோ சான்ஸ், முடியவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 200 பவுண்ட்ஸ் அதுக்கு ஃபைன் உண்டு. இந்திய பணத்தில் ஏறக்குறைய அது ஒரு 18,000 ரூபா கிட்டத்தட்ட வந்துடும். அது சான்ஸே இல்லை. ஆனால் எப்படியோ திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு, நீ கேட்ட டேட்டில் there is a seat vacancy, you can go to India.